இந்த வருஷம் ஓஹோன்னு ஆரம்பிக்கலான்னு பார்த்தா ஒரே காய்ச்சல், சளி, இருமல் இப்படியா தான் போயிட்டுருக்கு. இது போக ரெஸ்ட்டே இல்லாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடின பாடே இருந்தேன்னா, அதனால் அடுத்த இன்னும் 1 மாதத்துக்கு பக்கத்து தெரு பஸ் ஸ்டாப் கூட நான் வரமாட்டேன். கமுக்கமாக வீட்டிலே இருக்க போகிறேன்னு பரஸ்பரம் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாச்சு. நைட்டுக்கு நல்லா காரசாரமாக கறி தோசை சாப்பிட்லான்னு கடை நாட்டு கொத்துக்கறி கேட்டால் நான் சொல்கிறது அந்த நாக்கு புரியல, அந்த நான் சொல்கிறது எனக்கு புரியலன்னு கொடுக்குறதே தாங்க. நானே அதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொத்துக்கறிக்கு ரெசிபி பார்த்தா அதுவும் சிக்கன் குழம்பே மாதிரி தான், பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆளாளுக்கு சும்மா நாளுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க போல இருக்குது. தண்ணி இல்லாமல் வற்ற விட்டா சிக்கன் சுக்கா, தெரியாமல் காரம் ஆகிட்டுனா ஆந்திரா சிக்கன் நம்மளே பேரை வச்சுக்கலான்னு இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த முட்டையை போட்டு இந்த கிரேவியை போட்டு எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணுறேன். அதை திருப்பி போட தானே கஷ்டம், அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணேன். திருப்பி போட்டால் மதுரையில் போய் அண்ணன் கடையில் எங்கேயாட்டு கல் தோசை தாங்கன்னு கேட்டால் எப்படி வந்து தருவாங்களோ அப்படியே இருந்துச்சு. சரி ரைட்டு, மதுரை மாட்டுத்தாவணியில் நம்மளும் ஒரு கடை போட்டுடலாம் போல அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு எப்போ இது எங்கள் ஆளுக்கு கொடுக்கலான்றது அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி ஹோட்டலில் வச்சா செம்மையாக ஓடுன்னு சொன்னது தான். ஐயோ ஆனந்தமேன் பறந்துட்டு தான் இருந்தேன்.